أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் ஏகதேவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்டு நமக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்து சென்ற ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்மணிகள் மீதும் இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு இதன் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்த அத்தனை நல்லவர்கள் மீதும் இறைவனுடைய அன்பிற்கு அல்லாஹ்வுடையார்களே, இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் இறைவன் நம்மை விதியாக்கி அந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறையிலத்தில் ஒன்று கூடியுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலியை இறைவன் பரிபூர்ணமாக வழங்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கு அல்லாஹ்வுடையார்களே, இந்த புனிதமிக்க நாளில் மகத்தமிக்க இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் படிப்பினாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் மறுமையில் முதல் விசாரணை. நாளை மறுமையுடைய தினத்திலே இறைவன் நம்மிடத்துல கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன, அதை குறித்து ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல நாம் நினைவு கூறலாம். அன்பிற்கு அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டால், ஒரு சில விஷயங்களை நினைவு கூர்ந்தால் நம்முடைய தலைப்பிற்கு உதவியாக இருக்கும். அந்த முதல் விசாரணைக்கு அது உதவியாக அமையும். எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, மறுமை என்றால் என்ன? முதல் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மறுமையுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டால் அந்த விசாரணையை குறித்து ஒரு பயம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். மறுமையில் நம்முடைய நிலையை பற்றி நாம் புரிந்து கொண்டால் அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமே, அதற்காக என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே என்ற ஒரு அச்ச உணர்வு என்னுடைய உள்ளத்தில் தோன்றும். அதற்காக அந்த மறுமையினுடைய தோற்றத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் நினைவு கூறலாம். மறுமை நாளை பற்றி பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். நாளை மறுமையுடைய தினத்திலே சூரியன் பலாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த சூரியன் சமீபத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும், மிக அருகில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த வெப்பத்தில் மனிதர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதர்கள் செய்த பாவத்துக்கு ஏற்ப அவர்கள் வியர்வையில் முங்கிக் கொண்டிருப்பார்கள். ஒரு சிலருக்கு கரண்டைக்கால் வரைக்கும் வியர்வை இருக்கும், ஒரு சிலருக்கு முட்டி வரைக்கும் இருக்கும், ஒரு சிலருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும். இன்னும் பலர் அந்த வியர்வையிலேயே மூழ்கியவர்களாக இருப்பார்கள். அதன் காரணம் அவர்கள் செய்த இந்த உலகத்தில் செய்த பாவம். அது மட்டுமல்லாமல் நாளை மறுமையுடைய தினத்துல யாரும் யாருக்காகவும் பரிந்து பேச மாட்டார்கள். யௌமலா தம்லிகு நஃப்சுன் லிநஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். நாளை ஆகிரத்திலே யாரும் மற்றொருவருக்கு எந்த ஒரு உதவியையும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நான் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்ய முடியும். இந்த உலகத்தில் உயிரோடு வாழும் பொழுது பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, செயல்களின் மூலமாக என்னுடைய சக தோழனுக்கு, என்னுடைய உறவினருக்கு, என்னோடு பிறந்தவர்களுக்கு, என்னை பெற்றவர்களுக்கு நான் ஏராளமான உதவிகளை செய்யலாம். அவருடைய சிரமங்களை போக்கலாம், ஆறுதலாக 4 வார்த்தை பேசலாம், அவருக்காக பிறரிடத்துல நான் சிபாரிசு செய்யலாம், சான்றிதழ் கூறலாம். ஆனால் நாளை மறுமையுடைய தினத்துல எனக்காக பரிந்து பேசுவதற்கு ஒரு ஆத்மா இருக்காது. என்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கும்படி இறைவனிடத்துல பேசுவதற்கு யாரும் வரமாட்டார்கள், என்னை பெற்ற தாய் உட்பட. இந்த உலகத்துல அதிகமாக நம் மீது கவலைப்படுவது நம்முடைய தாய். தாய் சாப்பிடாம இருந்துருவாங்க, ஆனா நம்ம சாப்பிடாம தூங்க விட மாட்டாங்க.
நமக்கு அடிபட்டு நாம வேதனைப்படுவதை விட நம்முடைய பெற்றோர்கள், குறிப்பாக தாய், அதிகமாக வேதனைப்படுவார்கள். அப்படிப்பட்ட தாய் கூட நாளை மறுமையில் நமக்காக பரிந்து பேச மாட்டார்கள். நாம் யாருக்கெல்லாம் உதவி செய்தோம் அவர்கள் யாரும் நாளை மறுமையில பரிந்து பேச மாட்டார்கள். அனைத்து மனிதர்களும் என்னுடைய நிலை என்னவாக இருக்கும், என்னுடைய இறுதி முடிவு என்னவாக இருக்கும், எனக்கு சுவனமா நரகமா என்ற அச்சத்தில் தான் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமையில் நின்று கொண்டிருக்கும். நபிமார்கள் உட்பட இந்த உலகத்தில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களை வழிநடத்துவதற்கு வேதங்களையும் சட்ட திட்டங்களையும் மார்க்கத்தையும் கொடுத்து அனுப்பிய நபிமார்கள் உட்பட பயந்து கொண்டிருப்பார்கள். நாளை மறுமையில் மனிதர்கள் அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்வார்கள். எங்களுடைய தந்தை தானே நீங்க, எங்களுக்காக கொஞ்சம் பரிந்து பேசுங்க, எங்களுக்காக கொஞ்சம் சிபாரிசு செய்யுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இன்றைய தினம் இறைவன் கடும் கோபத்தில் இருக்கிறான், இன்றைய தினம் இறைவன் கடும் கோபத்தில் இருக்கிறான். யாரோட பேச்சு கேட்க மாட்டான். வேறொரு நபிட்ட போவாங்க, அந்த நபியும் இதே போன்ற பதிலை சொல்வார். மற்றொரு நபியிடத்தில் செல்வார்கள், அந்த நபியும் இதே போன்று சொல்வார்கள். ஒவ்வொரு நபியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், எங்களுக்காக பரிந்து பேசுங்கள், சிபாரிசு செய்யுங்கள், பாவ மன்னிப்பை பெற்று தாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நபிமாரிடத்திலும் மனிதர்களாகிய நாம் ஓடிக்கொண்டே இருப்போமா. யாரும் உதவி செய்ய வரமாட்டார்கள், யாரும் பரிந்து பேச மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்டதுதான் மறுமையுடைய தினம். அந்த மறுமையுடைய நாளிலே மனிதர்கள் எவ்வளவு நெருக்கடியில் இருப்பார்கள், எவ்வளவு சிரமத்தில் இருப்பார்கள் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறார்கள். அந்த உதாரணத்தின் மூலமாக மறுமை நாளில் மனிதர்களுடைய நெருக்கடியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் கூறி காட்டுகிறார்கள், நாளை மறுமையுடைய தினத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் நிர்வாணமாக விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள். இது அல்லாஹ்வின் தூதர் கூறும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நிர்வாணமாக நிற்கும் பொழுது, ஆணும் பெண்ணும் நிற்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் தவறான எண்ணம் வராதா, தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படாதா என்று கேட்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் கூறிய பதில் எப்படி இருந்தது? நாளை மறுமையுடைய தினத்திலே மனிதர்கள் யாரும் மற்ற விஷயத்தை யோசிக்க மாட்டார்கள், அவர்களுடைய முடிவை குறித்து மட்டும்தான் சிந்திப்பார்களே தவிர அதை தாண்டி வேறொரு சிந்தனை மனிதனுடைய உள்ளத்தில் வராது. அதை தாண்டி வேறு எந்த யோசனையும் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இப்படி நெருக்கடியில் மனிதர்கள் நின்று கொண்டிருப்பார்களாம். என்னுடைய முடிவு எப்படி இருக்கும், என்னுடைய முடிவு எப்படி இருக்கும், என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் என்றுதான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களை இரண்டு சாரார்களாக அல்லாஹ் குர்ஆன்ல வகைப்படுத்துகிறார். ஒட்டுமொத்த மனிதர்களையும் இரண்டு பிரிவுகளாக, இடது கையில் பட்டோலை வாங்குபவர்கள், வலது கையில் பட்டோலை வாங்குபவர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியா அல்லாஹ் பிரிக்கிறான். குர்ஆன்ல அதை பற்றி கூறி காட்டுகின்றான். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி ஃபயகூலு ஹாஉம் உக்ரஉ கிதாபியா இன்னி வலன்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. இந்த வலது கையில் பட்டோலை பெறுவார்கள், தங்களுடைய ரைட் ஹேண்ட்ல தங்களுடைய சான்றிதழை பெறக்கூடியவர்களை பற்றியும் அவர்களை குறித்தான வர்ணனையை பற்றியும் அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆன்ல மிக தெளிவாக பட்டியலிடுகின்றான். அது என்ன சான்றிதழ், என்ன பட்டோலை? இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது நான் செய்த செயல்கள், நான் செய்த நல்ல அமல்கள், என்னுடைய காரியங்கள், என்னுடைய முயற்சி, என்னுடைய இபாதத், மார்க்கத்திற்காக நான் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அந்த பட்டோலையில் இறைவன் பதிவு செய்திருப்பான். ஒரு விஷயத்தை விட்டிருக்க மாட்டான். ஒரு சிறிய அணுவளவு காரியத்தையும் ஒரு எண்ணத்தையும் நாம் எண்ணி இருந்தாலும் அதையும் அந்த பட்டோலையில் வைத்திருப்பான். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அணுவளவு நன்மை செய்தாலும் அதற்குண்டான கூலியை நாளை மறுமையில் பெற்றுக் கொள்வார்கள், அணுவளவு தீமையை செய்தாலும் அதற்குண்டான கூலியை நாளை மறுமையில் பெற்றுக் கொள்வார்கள். அதன் அடிப்படையில் ஒரு சாராருக்கு தங்களுடைய வலது கையால் பட்டோலை அல்லாஹ் கொடுப்பான். அவர்களுடைய சான்றிதழை வலது கையால் பெற்றுக் கொள்வார்கள். பெற்றுவிட்டு அவர்கள் சொல்வார்களாம், இன்னி வலந்து அன்னி முலாகின் ஹிசாபியா. அவருடைய வலது கையில பட்டோலையை பெற்றுவிட்டு அவர்கள் கூறுவார்கள், இந்த கேள்வி கணக்கை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய மரணத்துக்கு பின் மறுமை இருக்கிறது, அந்த மறுமையில் நிச்சயமாக நான் கேள்வி கேட்கப்படுவேன், பதில் சொல்ல வேண்டும், என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று நான் எண்ணிக்கொண்டே இருந்தேன். அப்படி எண்ணிக்கொண்டே இருந்தார்கள், அவங்க நிம்மதியான வாழ்க்கையில் இருப்பார்கள், மனம் பொருந்திய ஒரு வாழ்க்கையில் இருப்பார்கள். உயர்ந்த சுவனத்தில்,
ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சுவனத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு சொல்லப்படுமாம், குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லஃபதும் ஃபில் ஐயாமில் ஹாலியா. வலது கையில பட்டோலை வாங்கிட்டாங்க. உலகத்தில் வாழும் பொழுது கேள்வி கணக்கு குறித்து சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். உயர்ந்த சொர்க்கத்துல கொண்டு அல்லாஹ் வச்சுட்டான். இதற்கப்புறம் அவர்களுக்கு சொல்லப்படும், குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லஃபதும் ஃபில் ஐயாமில் ஹாலியா. உண்ணுங்கள், பருகுங்கள். உலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் இதற்காகத்தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சீங்க. அதனால நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, என்ன வேணாலும் பருகி கொள்ளுங்க. சுவனத்தில் அந்த அனுமதி நமக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு பெரிய சிறப்பு! யாருக்கு இந்த சிறப்பு கொடுக்கப்படும்? வலது கையில் பட்டோலையை பெறுபவர்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மையான காரியத்தை செய்து வாழ்ந்தவர்கள், நன்மைக்காக தங்களுடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் செலவு செய்தவர்களுக்கு இந்த வர்ணனை, இந்த சிறப்பு. அடுத்தபடியாக அல்லாஹ் ஒரு சாராரை பற்றி கூறுகின்றான். அடுத்த சாராரை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ. முதல்ல வலது கையில வாங்கிட்டாங்க. இரண்டாவது இடது கையில் தங்களுடைய லெப்ட் ஹேண்ட்ல தங்களுடைய சான்றிதழையும் பட்டோலையும் பெறுபவர்கள் கூறுவார்களாம், யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, இதை நான் வாங்காம இருந்திருக்கலாமே, எனக்கு இது கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே. ஏன் அவங்க புலம்புறாங்க? என்ன காரணம்? அந்த இடது கையில யாருக்கெல்லாம் பட்டோலையை கொடுக்கப்படுதோ அவர்கள் அதிகமாக பாவம் செய்தவர்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது மார்க்கத்தை மறந்தவர்கள், சட்ட திட்டங்களை மீறியவர்கள், ஹலால் ஹராமை பேணாதவர்கள், மார்க்கம் எதையெல்லாம் தடை செய்ததோ, எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று சொன்னதோ அந்த அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் தான் இடது கையில் கொடுத்தது. அதன் காரணமாகத்தான் புலம்புகிறார்கள், யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, எனக்கு வலது கையில கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே, நான் பட்டோலை வாங்கப்படாமல் இருந்திருக்கலாமே. வலம் அதிரிமா ஹிசாபியா, உலகத்தில் வாழும் பொழுது, உயிரோடு வாழும் பொழுது, இந்த உலகத்தில் ஆரோக்கியத்தோடு வாழும் பொழுது இந்த விசாரணையை குறித்து நான் சிந்திக்கவே இல்லையே. மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் என்னுடைய செயல்களை குறித்து இறைவன் விசாரணிப்பான் என்ற ஒரு யோசனை இல்லாமல் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து விட்டேனே. யா லைத்தஹா கானத்தில் காதியா, நான் மரணித்த பொழுது எல்லாம் அழிஞ்சிருக்க கூடாதா? என்னுடைய மரணத்தோட எல்லாம் முடிஞ்சிருக்க கூடாதா? எதற்காக நான் மீண்டும் எழுப்பப்பட்டேன்? எனக்கு எதற்காக மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுகிறது என்று அந்த மனிதன் புலம்பிக் கொண்டிருப்பானான். மா அக்னா அன்னி மாலியா, எந்த பொருளாதாரத்திற்காக நான் மார்க்கத்தை விட்டேனோ, எந்த செல்வத்திற்காக சட்ட திட்டத்தை மீறினேனோ, எந்த சொத்திற்காக மார்க்கத்தை மறந்து வாழ்ந்தேனோ, அந்த பொருளாதாரமும் எனக்கு இந்த மறுமையில் பயனளிக்கவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரம், என்னுடைய அதிகாரம் இந்த மறுமையில் பயனளிக்காமல் போய்விட்டதே என்று சொல்லி அந்த மனிதன் புலம்பிக் கொண்டே இருப்பானாம். பிறகு அந்த மலக்குமார்களுக்கு சொல்லப்படும், ஹுது ஃபகுல்லு சும்மல் ஜஈம சொல்லு, அவனை பிடித்து கட்டுங்கள், சங்கிலியால் கட்டி நரகத்திற்கு எடுத்து செல்லுங்கள் என்று மலக்குமார்கள் உத்தரவிடப்படும். இந்த ரெண்டு சாராரை பற்றியும் நாம் தெரிஞ்சிட்டோம். அல்லாஹ் மிக தெளிவாக நம்மால் யோசனை செய்து பார்க்க முடியும் அளவிற்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டான். நல்லது செய்து நன்மையை செய்து நல்லபடி வாழ்ந்தால் இப்படி இருப்பார்கள், பாவத்தை செய்து மார்க்கத்தை விட்டு ஹராமை பேணி வாழ்ந்தால் இப்படி இருப்பார்கள். மிக தெளிவாக சொல்லிவிட்டான். எதற்காக இவ்வளவு தெள்ள தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்? நாம் அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். இப்ப நம்ம முடிவு செய்யும், நாளை மறுமையுடைய தினத்திலே மரணத்துக்கு பின் அந்த நிரந்தர வாழ்வில் இந்த இரண்டு சாராரில் எந்த சாராருடைய பக்கத்தில் நாம் இருக்க வேண்டும்? வலது கையில் பட்டோலையை பெற வேண்டுமா, அல்லது இடது கையில் பட்டோலையை பெறக்கூடிய ஒரு துர்பாக்கியசாலியாக நாளை மறுமையில் நான் இருக்க வேண்டுமா? அல்லாஹ் முடிவை நம்முடைய கையில கொடுத்துட்டான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை, செயல்படக்கூடிய திறனை நம்முடைய கரங்களில் கொடுத்து விட்டு அல்லாஹ் இப்படிப்பட்ட விஷயங்களையும் சொல்லிட்டா, நீ முடிவெடுத்துக்கோ. இப்ப நம்ம முடிவு செய்யணும். நிச்சயமா அனைவரும் சொல்லக்கூடிய பதில், என்னுடைய பட்டோலையை நான் என்னுடைய வலது கையில் தான் பெற வேண்டும். இதுதான் மறுமையுடைய தோற்றம். இப்ப நம்ம தலைப்புக்குள்ள வருவோம். இப்போ ஓரளவுக்கு இந்த தலைப்பை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். நம்முடைய தலைப்பு என்ன? மறுமையில் கேட்கப்படக்கூடிய முதல் விசாரணை. எதை பத்தி எல்லாம் கேட்போம்?
நாம் சேர்த்த செல்வத்தை பற்றியா? நாம் செய்த அநியாயங்களை பற்றியா? அல்லாஹ்வின் தூதர் கூறி காட்டுகிறார்கள், நாளை மறுமையுடைய நேரத்தில் இறைவன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அஸ்ஸலா, நம்முடைய தொழுகையை குறித்து, என்னுடைய தொழுகையை குறித்து, நம்முடைய தொழுகையை குறித்து தான் நாளை மறுமையில் இறைவன் முதலாக கேள்வி எழுப்புவான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நம்மால் எங்கும் செல்ல முடியாது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது தொழுகையை பேணி வாழ்ந்திருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் கிருபையினால் பதில் சொல்லி விடலாம். இல்லை என்றால் நாம் தான் கை சேதம் அடைந்தவர். இதற்காக தொழுகையை பற்றி மீண்டும் 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 நமக்கு மத்தியில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு தொழுகைக்கு இந்த மார்க்கத்தில் ஒரு தனி இடம் இருக்கிறது. ஜிஹாதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். உயிர் தியாகம் செய்வது மிகப்பெரிய அமல், மிகப்பெரிய கூலியை பெற்று தரக்கூடிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஜிஹாதை குறித்து கூட அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தின் 5 கடமையில் சொல்லவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர்கிட்ட, மனிதருடைய தோற்றத்தை வந்து கேட்கிறாங்க, இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் எனக்கு கற்றுத்தாருங்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னாங்க? புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இந்த இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. 5 பேஸ் இருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் தான். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் அடிமையும் அவருடைய தூதரும். இது முதல் கடமை. துகிம் இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவது. வ ஈதாய் ஸகா, ஜகாத்தை கொடுப்பது. சௌமி ரமதான் வ ஹஜ்ஜில் பைத், ரமலானுடைய காலகட்டங்களில் நோன்பு வைப்பது, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. இந்த 5 ஜிஹாதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லவில்லை. ஆனால் தொழுகையை கலிமாவிற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வின் தூதர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் சலுகை கிடையாது தொழுகை விடுவதற்கு. எந்த ஒரு காரணத்தையும் சொல்லியும் தொழுகை விட முடியாது. உடல் நலம் சரியில்லையா, நின்னு தொழுகையா, உட்கார்ந்து தொழுகு, மார்க்கம் அனுமதி தருகிறது. உட்கார்ந்து தொழுக முடியலையா, படுத்துதான் இருக்க முடியுமா, படுத்துட்டு தொழுகு. படுத்தும் கையை அசைக்க முடியவில்லையா, சைக்கினை செய்து உன்னுடைய தொழுகை நிறைவேற்றிக்கொள். பயணத்தில் இருக்கிறோம், சரியான வக்தில தொழுகை நிறைவேற்ற முடியலன்னா ஜம்மு பண்ணிக்கலாம். அசருடைய வக்தில லுகர தொழுதுக்கலாம், லுகருடைய வக்தில அசர தொழுதுக்கலாம். மகரீபையும் இஷாவை ஜம்மு பண்ணிக்கலாம். இதை போன்ற ஏராளமான சலுகை கொடுக்கப்படுகிறது. எதற்காக? என்ன காரணத்திற்காக? தொழுகையை தட்டி கழிப்பதற்கா? தொழுகை விட்டுட்டு வேறமான செயல்பாடுகள் செய்வதற்கா? கிடையாது. என்ன நிலை ஏற்பட்டாலும் சரி, நீ தொழுகையை நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமின் மீதும் கடமை, தொழுகை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆக வேண்டும். இவ்வளவு ஏன், போர்க்களத்தில் கூட தொழுகை நிறைவேற்ற வேண்டும். போர்க்களத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும், எதிரிகளுடைய தாக்குதல் மத்தியில் இருந்தாலும், நம் மீது சுமத்தப்பட்ட கடமையான அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதற்கென்று ஒரு வழிமுறை அல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் வந்து பல ஊர்களுக்கு படை பிரிவு அனுப்புவாங்க. சண்டையிடுவதற்கு, போர் செய்வதற்கு, ஊரை கைப்பற்றுவதற்கு மக்கள் அனுப்புவாங்க, வீரர்கள் அனுப்புவாங்க. அப்படி போகும் பொழுது அவர்களுக்கு சில அறிவுரைகள், அட்வைஸ கொடுத்துதான் அனுப்புவாங்க. அதில் அல்லாஹ்வின் தூதர் முக்கியமாக சொல்வது, அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் தொழுகையை கற்றுக் கொடுங்கள். அந்த இடத்துல தொழுகை நிறைவேற்றுங்கள், தொழுகையை கடமையாக்குங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கட்டளையிட செய்வார்கள். இந்த உலகத்திற்கு ஏராளமான நபிமார்கள் அனுப்பப்பட்டதா வரலாறுகள் பேசுகிறார். பல நபிமார்களுடைய வரலாறுகளை படித்திருப்போம். இன்னும் பல நபிமார்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் அனைத்து நபிமார்களும் தங்களுடைய சமூகங்களை தொலை சொல்லி இருக்கிறார்கள். தங்களுடைய கூட்டங்களுக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய தொழுகை முறை வேறாக இருக்கலாம், தொழுகையினுடைய வடிவம் வேறாக இருக்கலாம். ஆனால் தொழுகை என்பது அனைத்து மக்களும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இலக்கு சுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மரணத்துக்கு பின் சுவனத்துக்கு செல்ல வேண்டும், மறுமையில் கேள்வி கணக்கில் வெற்றி அடைந்தவனாக சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தொழுகையை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். ஸலாத்து மிஃப்தாஉல் ஜன்னா, தொழுகை என்பது சுவனத்தில் திறவுகோலாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்மாதிரி யாரு? இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு தேவைப்படும். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு முன்மாதிரி இருக்கணும். அந்த முன்மாதிரி இருந்தால் மட்டும்தான்
நம்மால் அந்த செயலை சரியான முறையில் செய்ய முடியும். அப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு யாரு முன்மாதிரி? இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய தலைவர் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்றால், இரவு நேரங்கள் நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க. இரவு நேரங்கள் நின்று தொழுதுட்டு இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு முறை கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராயிட்டு, உங்களுக்கு தான் அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டான்ல, இவ்வளவு சிரமப்பட்டு எதற்கு தொழுகிறீங்க? ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு இந்த கேள்வி கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய பாதங்கள் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், உங்களுக்கு தான் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டான்ல, தவறுகள் இருந்து அப்பாற்பட்டவங்க தான் நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு தொழுகிறீங்க? அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பதில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தொழுகையில் நாம் பேணுதலோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சான்றிதழாக இருந்தது. எந்த அளவுக்கு நாம் மேலும் தொழுகையை பேண வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தூதர் கூறுகிறார்கள், நான் இறைவனுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று சொன்னார்கள். இறைவனுக்கு நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அவருடைய வாழ்க்கையை படித்திருப்போம், அல்லாஹ்வின் தூதருடைய சரித்திரத்தை படித்திருப்போம். எங்காவது சிரமம் இல்லாமல் பல நாட்களை கழித்திருக்கிறார்களா? கஷ்டம் இல்லாமல் பல நாட்களை கழித்திருக்கிறார்களா? சரியான முறை பல நாள் உணவு உணர்ந்திருக்கிறார்களா? கிடையாது. வாழ்க்கை முழுவதும் சிரமம். இஸ்லாமிய மார்க்கத்தை என்று மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்களோ அன்று முதல் மரணிக்கும் வரை சிரமத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள். பல சோதனைகளை கடந்து வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய பல் உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர், ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் சிலாகித்து கூறுகின்றான், நபியே, உம்மை இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாகத்தான் நாம் அனுப்பியிருக்கிறோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதருடைய பல் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆண்மகன்கள் மரணித்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அவர் உயிரோடு வாழும் பொழுதே, பிறக்கும் பொழுது தந்தை இல்லாமல் பிறந்தவர். எந்த உறவினர்களால் உண்மையாளர், வாய்மையாளர், நேர்மையாளர் என்று புகழப்பட்டாரோ அதே உறவினர்களால் இவர் ஒரு பொய்யர், இவர் ஒரு பொய்யர் என்று தூற்றப்பட்டிருக்கிறார். பல நாள் உணவு அருந்தியது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நான் இறைவனுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கூறினார்கள். என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நன்றி கெட்டவர்களா இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்க வீடு இருக்கிறது, உண்ண உணவு இருக்கிறது, உடுத்த உடை இருக்கிறது, பயணம் செய்ய வாகனம் இருக்கிறது, செலவழிக்க செல்வம் இருக்கிறது, அனுபவிக்க ஆரோக்கியம் இருக்கிறது. அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்தும் அவனுக்கு நன்றி செலுத்தாத ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் அப்படியே விட்டு விடுவானா? அப்படியே நம்ம விட்டு விடுவானா? சுவனம் என்பது சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறது. சுவனம் என்பது கடமைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அதை செய்தால் மட்டும்தான் சுவனத்தை அடைய முடியும். அதை பின்பற்றினால் மட்டும்தான் சுவனத்தை அடைய முடியும். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சிரமத்தை கொடுத்தான், அதற்கு பிறகுதான் அவர்களை பொருந்தி கொண்டான், சுவனத்தை கடமையாக்கினான். அந்த சுவனத்தை நமக்கும் இறைவன் கடமையாக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை சரியாக முறையில் செய்ய வேண்டும். நமது சுமத்தப்பட்ட கடமையை நம்முடைய வாழ்க்கையில் தவறாமல் நிறைவேற்றினால் மட்டும்தான் நம்மால் நம்முடைய இலக்கை அடைய முடியும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் படித்திருப்போம், மிக சிறந்த தலைவர், மிக சிறந்த ஆட்சி தலைவர். அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதருடைய போதனையை செவிமடுத்தவர்களாக சிறந்த ஆட்சியை கொடுத்தவர்கள். பல தலைவர்கள் போற்றி இருக்கிறார்கள். பல தலைவர்கள் உமருடைய ஆட்சியை போன்று இந்த உலகத்தில் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சிலாகித்து சொன்ன ஒரு தலைவர் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவருடைய இறுதி நேரத்தை எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம்? அவருடைய மரண தருவாயில் அவர் செய்த செயலை எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம்? ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்ற பள்ளிக்கு போறாங்க. போகும் பொழுது ஒரு காஃபிரால் குத்தப்படுகிறார். விஷம் தடவப்பட்ட கத்தியால் ஒரு காஃபிரால் குத்தப்பட்டு சாய்கிறார் ரத்த வெள்ளத்தில். அவரை அவருடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. ரத்தம் வழிந்தோடு கொண்டிருக்கிறது. தண்ணி குடிச்சா அந்த வழியா வந்துருது, வேற உணவை கொடுத்தாலும் இந்த காயம் பட்டம் வழியாக வெளியே வந்துருது. மயக்கத்திலிருந்து சிறிது தெளிவடைகிறார். தெளிவடைந்தவுடன்
சஹாபாக்கள் அவரிடத்தில் ஒரு சில கேள்வியை கேட்கிறார்கள். என்ன கேட்டிருப்பார்கள்? கத்தி குத்தப்பட்டு உயிருக்கு போராடிட்டு கடுமையான ரத்தம் கசிவு ஏற்பட்ட நிலையில் ஒருவர் படுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட முதலாக என்ன கேட்பாங்க? வலி இருக்குதா, எப்படி உணர்றீங்க, இப்படித்தானே கேட்பாங்க. அவர்கிட்ட போய் ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அமீருல் முஃமினீனே, மூமின்கள் ஆட்சி தலைவரே, நீங்க இன்னும் உங்களுடைய ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றவில்லை, அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட நேரத்துல கேட்கிறாங்க தொழுகை குறித்து. எந்திரிச்சு நிக்க முடியல, நிமிந்து உட்கார முடியல, படுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட போய் நீங்க இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றவில்லை என்று கூறுகிறார். அவர் கேட்டுட்டு கோபப்படல, அமீருல் முஃமினீன் கோபப்படல, ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறார், அவரால் முடியல. இப்ப நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. என்னுடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது? சிறியதாக ஒரு தலைவலி, சிறியதாக சளி பிடிச்சிடும், கொஞ்சம் காய்ச்சல் வந்துடும், கொஞ்சம் கால்வலி வந்துடும், கொஞ்சம் தலை சுத்தல் வந்துடும். முதல்ல அவங்க எதுல கை வைப்பாங்க? முதல்ல எதை தடை செய்வாங்கன்னா தொழுகையை தான். வியாபாரத்துக்கு கூட போயிருவாங்க, வேலையை கூட செஞ்சிருவாங்க, சாப்பிட்டுருவாங்க. அவங்க எதுக்கு விடுமுறை கொடுப்பாங்கன்னா தொழுகைக்கு விடுமுறை கொடுத்துருவாங்க. ஏன்னா தொழுகைக்கு வரல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் காய்ச்சல் அடிக்குது, கொஞ்சம் தலைவலியாக இருக்கிறது, பள்ளிக்கு வர முடியல, கால் வலியாக இருக்கிறது, அசதியாக இருக்கிறது. ஆனால் மற்ற அனைத்து காரியங்களையும் செய்வார்கள். ஏதாச்சும் விசேஷம் இருந்தா போவாங்க, வெளியூருக்கு பயணம் போகணுமா போவாங்க, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டு அதையெல்லாம் செய்வார்கள். முதலாக கை வைப்பது தொழுகையை தான். ஏன்? அதுல உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் உயிர் கொடுக்கப்பட்டது இறைவனை வணங்குவதற்காக. உங்களுக்கும் எனக்கும் உடல் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டது இறைவனை வணங்குவதற்காக. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை படைத்தது என்னை வணங்குவதற்காகத்தான். வேற எந்த காரணத்தையும் அல்லாஹ் சொல்லல. வேற எந்த காரணத்தையும் அல்லாஹ் தன்னுடைய திருக்குறளை பதிவு செய்யவில்லை. என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் படைச்சிருக்கேன் அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம யோசிக்கிறோம், இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டவர்கள், இறைவனுக்கு கட்டுப்படுவதற்காக அவனுடைய சட்ட திட்டங்களை ஏற்று ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக படைக்கப்பட்ட நான், அதிலிருந்து தவறி ஒரு வாழ்க்கையை நான் வாழலாமா? அந்த மார்க்கத்தை விட்டு இந்த உலகத்திற்காக ஒரு செயல்பாடுகளில் நான் ஈடுபடலாமா? ஈடுபட்டால் நாளை மறுமையில் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? இதற்காக தான் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம், இரண்டு சாராரை பற்றி. மார்க்கத்தை விட்டுட்டு சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் கடமையை நிறைவேற்றாமல் பாவத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பட்டோலை நம்முடைய இடது கரத்தில் இறைவன் கொடுப்பான். அப்படி அல்லாமல் தொழுகை நிறைவேற்றி நன்மையான காரியத்தை செய்து சட்ட திட்டங்களை பேணி ஹராம் ஹலாலை பேணி மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழியில் வாழ்ந்தால் என்னுடைய பட்டோலை என்னுடைய வலது கையில் கொடுக்கப்பட்டு சுவனத்திற்கு தகுதியானவனாக, தகுதி வாய்ந்தவனாக நான் சுவனத்தில் நாளை மறுமையில் இருப்பேன். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் செயல்படக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் இறைவன் கொடுத்ததன் காரணம் நாம் சரியான முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக தானே தவிர அவனை விடுத்து மற்றொரு வாழ்க்கையை வாழ்வதற்காக கிடையாது. எனவே நாம் முடிவு செய்ய வேண்டும், என்னுடைய பட்டோலை வலதிலா இடதிலா எதில் பெற வேண்டும், நாளை மறுமையில் வெற்றியா தோல்வியா என்பதை நீங்களும் நானும் முடிவு செய்து வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸ் அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, முதல் உரையில் மறுமையில் மனிதனுடைய நிலையை குறித்தும் முதலாக இறைவன் எதை குறித்து கேட்பான் என்பதை குறித்தும் ஒரு சில விஷயங்களை நாம் நினைவு கூர்ந்தோம். அதை தொடர்ந்து தொழுகை விடுவது எவ்வளவு பாரதூரமான ஒரு பாவம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழுதால் பல நன்மைகள் இருக்கிறது. ஒரு நேரம் ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை, 27 மடங்கு நன்மை தருகின்றான். நஃபிலான தொழுகை, சுன்னத்தான 12 ரக்காத்து தொழுகையை யார் தொழுகிறாரோ அவருக்காக நாளை மறுமையில் ஒரு மாளிகையை அல்லாஹ் தயார் செய்கின்றான். மிகப்பெரிய வேலையே கிடையாது, 12 ரக்காத்து தான்.
முன்பின் சுன்னத்துக்கள் அல்லாது தொழுவதற்கு வாய்ப்பறை தர வேண்டும். அதை தொழுதால் நாளை மறுமையில் மாளிகை கட்டப்படுகிறது. அதே போன்ற அந்த தொழுகை விட்டால் எவ்வளவு பெரிய பாவம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறி காட்டுகிறார்கள், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலா. ஒரு மனிதனுக்கும் இணை வைப்பிற்கும் நிராகரிப்பிற்கும் மத்தியில் இருப்பது தொழுகை விடுவதுதான். என்ன சொல்ல வராங்க? தொழுகையை விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர் நிராகரித்தவராக கருதப்படுவார். அவர் இறைவனை நிராகரித்தவராக கருதப்படுவார். நிராகரித்தவருக்கு என்ன தண்டனை என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் கூப்பிடுறதே யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லிதான் அல்லாஹ் அழைக்கின்றான். என்னை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து சொல்கின்றான், எனக்கு கட்டுப்படுங்கள், மேலும் உண்மை முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள் அல்லாஹ் சொல்றான். ஹக்க துகாத்திஹி, பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இஸ்லாமியர்களாக அல்லாமல் கட்டுப்படாதவர்களாக நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். என்றால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் இன்னும் அதிகப்படியான கட்டுப்படுதலை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் அதிகப்படியான செயல்களில் நன்மையை தேடி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய மரண தருவாய் வரை, என்னுடைய மரணத்தின் வரை நான் நன்மை அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய மரணத்தின் முடிவை வைத்துதான் நாளை மறுமையினுடைய வெற்றி முடிவு செய்யப்படும் என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் எதற்காக படைக்கப்பட்டோமோ, உங்களுக்கும் எனக்கும் எதற்காக உயிர், உடல், ஆரோக்கியம், பொருளாதாரம், செல்வம் அனைத்தும் கொடுக்கப்பட்டதோ அதை சரியான முறையில் புரிந்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி வாழ்ந்தோம் என்று சொன்னார், நாளை மறுமையில் வலது கையில் பட்டோலையை பெற்று சுவனத்தில் நிரந்தரமான சுகமான பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி அருள் புரிவான் என்பதை உங்களுக்கும் எனக்கும் உபதேசமாக செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.